வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போன்ஸ் ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கக்கூடிய கருப்பு உளுந்த வச்சு ஒரு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டம்ளர், அதாவது 100 ml குடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன், கருப்பு உளுந்து சேர்த்துப்போம். மீடியம் ஃபிளேம்ல 3 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து பொறுத்த வரைக்கும் இதுல அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு, அதனால அனிமிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. கால்சியம், பாஸ்பரஸ், ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சு இருக்கு. இதுல மூட்டு மற்றும் எலும்புகளை வலிமையா வச்சிருக்க கூடியதுதான் இந்த கருப்பு உளுந்து. இடுப்பு வலி, முதுகு வலி, உடம்பு வலி எல்லாத்துக்குமே பெஸ்டா கருதப்படுறது இது. வாரம் இது ஒரு தடவை சாப்பிட்டுன்னு வந்தா போன்ஸை ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கோம். இது 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வறுப்பட்டு இருக்கு, நல்லா வாசனை வந்துட்டு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் வறுத்துப்போம். நம்மளுடைய கஞ்சி குழ குழன்னு வராம இருக்கிறதுக்கு தான் அரிசி சேர்த்துக்கிறோம், இது ஆப்ஷனல் தான். 1/2 நிமிஷத்துலயே அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துடுத்து, இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துப்போம். வாசனைக்கு 3 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்ததுக்கு பொடிச்சதுக்கு அப்புறம் 1.5 டம்ளருக்கு வந்திருக்கு, அதாவது 150 ml பிடிக்கிற டம்ளர் அளவுல 1 டம்ளருக்கு வந்திருக்கு. இதை ஒரு கிண்ணத்துல சேர்த்துருவோம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம், அதாவது 300 ml தண்ணி விட்டுப்போம். இது கட்டியே இல்லாம கலந்து வச்சுருவோம். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுப்போம், அதாவது 300 ml தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வர விடுவோம். ஒரு கொதி வந்துட்டு கரைச்சி வச்ச பொடியை சேர்த்துலாம். 3 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு, திக்காயிட்டு இருக்கு. இது போதும். 1 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே வேக விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, பெர்ஃபெக்டா வந்துட்டு இருக்கு. இது போதுமானது. இதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். பல சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கஞ்சி குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.